இதுக்கு முன்பாக ரஜினியை பத்தி ஒரு அறிக்கை விட்டுருக்கீங்க. ரஜினிக்கு அரசியலுக்கு வர என்ன தகுதி இருக்கிறதுன்னு கேட்டிருக்கீங்க. மாதவனுக்கு என்ன தகுதி இருக்கு அரசியல்? தமிழக மக்களை நேரடியா பாதிக்கிற நீங்க உங்க அறிக்கையில குறிப்பிட்டிருக்க அதே பிரச்சனைகள் தொடர்பா இது வரைக்கும் நீங்க எத்தனை போராட்டங்கள் நடத்திருக்கீங்க மக்களுக்கு ஆதரவா? அதை நீங்க தான் சொல்லணும். இல்ல, இந்த பேரவை இன்னும் பதிவு செய்யவே படவில்லை. அந்த பதிவு செய்த ஆவணம் உங்ககிட்ட ஏதாவது இருக்கா? What is this? நீங்க எந்த மீடியா சொல்லுங்க? இல்ல, அது உங்க பேரவையில தேவையில்லைன்னா உங்களுக்கு தேவையில்லை. எந்த மீடியால இருந்தா உங்களுக்கு உங்ககிட்ட எந்த மீடியான்னு கேட்கறது இல்ல, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க. எங்களுக்கு 6:30 மணிக்கு பிரஸ் மீட்னு சொன்னீங்க, அப்புறம் 7:00, அப்புறம் 7:30 நீங்க வரது 8 மணி. இது இப்ப இல்ல, ஒவ்வொரு நேரமும் நீங்க பிரஸ் மீட் வரது டிலே தான். காலையில 6 மணிக்கு, இப்ப சாயங்காலம் 6 மணியா? சாயங்காலம் 6 மணியா? அதான் தலைவர் யாரு எனக்கு தெரியாது உண்மையிலே. அதை நீங்க தான் சார் சொல்லணும். எடுத்து போப்பா. உங்க தீர்மானத்துல முதல் தீர்மானம் சுற்றுப்பயணம் மேற்கொள்வேன், அதாவது தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வேன். எப்படிப்பட்ட சுற்றுப்பயணமா இருக்கும்? சாமி கும்பிட்டு புறப்படுவோமா? எப்படியும் திருப்பதி இருந்து தெரியும் 7 நாள் ஆகும். நகர்ல நடந்த பிரச்சாரத்தை அதே மாதிரி சுற்றுப்பயணமா இருக்குமா, இல்ல எப்படிப்பட்ட சுற்றுப்பயணமா இருக்கும்? சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். மக்களோட மக்களா நீங்க இறங்குறீங்களா, இல்ல அதே மாதிரி குடை பிடித்துக் கொண்டு காரில் இருந்து கையெழுத்து போய்க்கலாம்? கொடை பிடிங்க, ஸ்டுடியோக்குள்ளேயே இருக்குது, எனக்கு கொடை பிடிங்க ப்ளீஸ். குறிப்பா இந்த காவிரி விவகாரத்தை நீங்க எப்படி கையாள போறீங்க? அதை நீங்க தான் சார் சொல்லணும். அம்மா ஆர்கே நகர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறாங்க. திரும்ப வரும்போது அம்மா இறங்குறாங்க. நாங்க அம்மா இறக்கி விட்டுட்டு இறங்கின உடனே அம்மாவுடைய முகம் மாறுது. ஏமா மாறுதுன்னு கேட்கும்போது உங்க அம்மா எங்க அம்மா என்னடா உங்க அம்மா சின்ன குழந்தை அம்மா அம்மான்னு அழுகுதான். என்ன அம்மா அம்மா எனக்கு நல்லா வரும் வேண்டாம். பிரச்சாரத்துக்கு நாளைக்கு நீங்க போனீங்கன்னா உங்க முகத்துல ஆசிட் வீசுவோம், உங்களை கொலை பண்ணுவோம்னு சொன்னாங்க. மாவட்ட செயலாளர்கள் லிஸ்ட் வெளியிடுறேன் இந்த வாட்டி. வட சென்னை வழக்கு ஹேமச்சந்திரன், வட சென்னை தெற்கு ருக்மணி ராஜா, தென் சென்னை வடக்கு எம் கார்த்திக். லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. 27 மாவட்ட செயலாளர்கள் அறிவிச்சிருக்கேன் இந்த வாட்டி முதல் கட்டமா. யாருமே இல்லாத கடையில யாருக்குடா தியாத்திர? டேட் 17. அப்ப நான் ஊர்ல டெல்லி போயிருந்தேன். இன்னைக்கு ஈவினிங் நான் டெல்லி போயாகணும். ஃபிளைட் புக் பண்ணுங்க. அப்போ உங்களை சந்திக்க முடியல, அதனால இப்போ உங்களை சந்திக்கிறேன். இங்க நான் ஒரே பிஸி. தனியா தான் நிக்கிறேன். தமிழ்நாட்டு மரத்தை காப்பாத்துங்க சார். கூட்டணியில தனியா தான் நிற்போம். கவலைப்படாதீங்க, தமிழ்நாட்டு மானத்தை நான் தான் காப்பாத்த போறேன். கூட்டணி இல்லாம தனிச்சு தாங்க போட்டியிடுவோம் உள்ளாட்சி தேர்தலில். அமைதி அமைதி, சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி. தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். 3 இடத்துல அலுவலகம் இருக்கு. ஷெனாய் நகர்ல 1 இருக்கு, சென்னை 12ல 1 இருக்கு, சிஐடி நகர்ல 1 இருக்கு. இருக்குடா, உனக்கு இருக்கா? இது வரைக்கும் 27 மாவட்ட செயலாளர்கள் அறிவிச்சிருக்கேன். என்ன வடையா? யாரையும் வர வேண்டாம் நான் தாங்க சொன்னேன். மசால் வடை மசால் வடையா? இரட்டை இலை கைப்பற்றுறதுன்னா எப்படின்னா, ஐயா தர்மம் போடுங்கய்யா, அம்மா பிச்சை போடுங்கம்மா, அம்மா அம்மா அம்மா. இப்போ அந்த சின்னத்தை முடக்கிட்டாங்க, அந்த சின்னத்தை எங்களுக்கு கொடுக்க சொல்லி நாங்க கேட்போம். அம்மா அம்மா ஏன்னா எங்களுக்கு ஒன்றும் சின்னம் இல்லைல்ல.